அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 ஏக்கர். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம், ரெண்டாவது நல்ல லொக்கேஷன், ரெண்டுமே அருமையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான 8 ஏக்கர் தென்னந்தோப்பு தான். அது டிஜே எல்லை மர தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு எல்லாமே செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கு. தார் ரோட் பேஸ் அமைஞ்சிருக்கு, ஒரு வீடு இருக்குது, ப்ளஸ் கிணறு இருக்குது, வாஸ்து எல்லாமே நம்ம ஒன்றா பார்த்துலாம். எல்லாமே இந்த தோட்டத்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு. தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் வந்ததையுமே பார்த்தீங்கன்னா 2 பெரிய பலாமரங்கள் இருக்குது. காய் பாருங்க எவ்வளோ நல்ல காப்பில் இருக்குன்ட்டு. 2 மரங்களுமே நம்ம வீட்டு தேவைக்கு போக சேலுக்கும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு 2 மரங்கள் நல்லா காப்பு, நல்ல ஹைப்ரிட் மரம் இது. அது மட்டும் இல்லாமல் மாமரங்களும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாமரங்கள் வச்சுருக்காங்க. அது நம்ம வீட்டு உபயோகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்திட்டு இருக்காங்க. மாடு வளர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 மாடு வளர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கு வைக்கப்புல் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. ரோலோட வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மாடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு 20 மாடு உள்ள வச்சுட்டு ஒரு செட்டு போட்டுவிட்டு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வருமானம் வந்துடும். ஆல்ரெடி இந்த வீடு வந்து தனி வீடாக நம்மளுக்கு வந்துடுது, ஓட்டு வீடாக வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேபர் வந்து குடியிருக்காங்க. இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த இதில் குடியிருக்காங்க. இவங்க தோட்டத்தை ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து இவங்க வேணாம் வேறு ஆள் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை இவங்களே தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும், ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா அருமையாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு தண்ணியும் பாய்ச்சி கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் மாடுகளும் பார்த்துக்கிறாங்க. நம்ம தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மாடு 20 மாடு கொடுத்தீங்கன்னா அதையும் பார்த்து கொடுத்துருவாங்க. அதிலே வருமானம் வந்துடும். மெயினான வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநீ கிட்டத்தட்ட 8 ஏக்கர் இருக்குது. இளநீ உங்களுக்கு இன்றைக்கி தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 45 நாள் 50 நாள் கொடுக்க தான் தேங்காய் போடுவாங்க. ஆனால் இருந்தாலும் இளநீ மாதத்தில் 28 நாள் கொடுக்க நீங்கள் இளநீ வெட்டிக்கலாம். இளநியும் உங்களுக்கு நல்ல வருமானம் ஆகிடுச்சு. உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்து வாஸ்துக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. லைட்டாக கிழக்கு ப்ளஸ் வடக்கு சேவை பூமி, அதே மாதிரி கிணறும் ஒரு ஜலமூலம் அமைஞ்சிருக்கு. மெயினாக இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை, ஆனமலைக்கு மேற்கு சைடில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஆனமலைக்கு மேற்கு சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஏரியா நல்லா நீட்டான ஏரியா. அது இல்லாமல் உங்களுக்கு லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். மெயினாக ஒரு அமைதியான ஏரியா. நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அழகான ஏரியா வேணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையில் வந்துடுது. தனி கிணறாக வந்துடுது. அது நல்லா ஒரு படுகையான இடத்துல அந்த கிணறு அமைஞ்சிருது. தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஆல்ரெடி தனி கிணறு ப்ளஸ் 2 போரும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வெயில் காலம் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த 3 மாதம் மட்டும்தான். ஆனால் அடுத்த 3 மாதம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 3 மாதம் கழிச்சிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மழை ஸ்டார்ட் ஆயிரும். அந்த தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. எங்கேயுமே இப்போ வந்து 3 மாதம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே நல்லா தண்ணீர் இருக்குது கிணத்துல. மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தனி கிணறு இருக்குது. நீங்கள் வந்து வாழை கூட ஊடுபயிரா வச்சுக்கலாம். தண்ணி நல்லாவே இருக்குது. வாழை வச்சுக்கலாம். இல்லை 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கு மரங்கள் உள்ள எல்லாமே ஃபுல்லாக பாக்கு மரங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1000 பாக்கு மரங்கள் உள்ளே போடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துலேயே ஈல்டுக்கு வர மாதிரி பாக்கு மரங்கள் நிறைய வந்துடுச்சு. அந்த மாதிரி பாக்கு மரங்கள் போட்டிங்கன்னா, உங்களுக்கு அதுவும் நல்ல வருமானம் வந்துடும். வருமானத்தை நம்ம நல்லபடியாக உருவாக்கிக்கலாம். 2வது லொக்கேஷனும் நல்ல லொக்கேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு எல்லா விஷயமே தார் ரோட் பேஸ் இருக்குது. 2வது தனி வீடு, ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. 3வது தனி கிணறு ப்ளஸ் ஈபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. வாஸ்து 100% வாஸ்து தோட்டத்தில் இருக்குது. டோட்டலாக எல்லாமே சேர்ந்த தோட்டத்தை பக்காவாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி லொக்கேஷனும் வேணும். நல்லா மெயினாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அந்த ஹில் வியூவோட நல்ல ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடம் தேடிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 60,00,000 கேட்குறாங்க. ஆனா, இந்த ஏரியாவுல மார்க்கெட் நிலவரப்படி இன்னைக்கு கிரையம் மணல்லாம் பார்த்தீங்கன்னா 70, 72 கிரையம் ஆயிருக்கு. இவங்க சொல்லும் விலையே ரூ. 60,00,000 தான் சொல்றாங்க. ஆனா, அதுவும் நம்ம சிட்டிங்ல பேசும்போது மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ ரீசனபிளான ரேட்டு. அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு அழகா பண்ணி குடுத்துடலாம். நல்ல வருமானத்தோடும் இருக்கு. மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், தோட்டம், வீடு ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.